இங்க நம்ம ஹீரோ ஆரியன் அவன் படிச்சு முடிச்ச காலேஜ்ல ஏதோ சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போயிருந்திருப்பான். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நித்தின்ற ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கும். ஆக்சுவலா அவன் சொந்த ஊரு கேரளாவா இருந்திருக்கும். ஆனா நித்தி தமிழ் பொண்ணுன்றதுனால அவளை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தமிழ் படம் எல்லாம் பார்த்துட்டு வந்து டயலாக்லாம் ரெடி பண்ணி நேரா கிளாஸுக்குள்ளே வந்துட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவா. மத்தவங்க முன்னாடி அவன் இது மாதிரிலாம் பண்ணது அவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியா இருந்திருக்கும். அவளும் எவ்வளவோ சொல்லி பாப்பா எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஆனா அவன் கேட்க கூட மாட்டான். மறுபடியும் அவகிட்ட வந்து பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே செமையா டென்ஷன் ஆயிட்டு எனக்கு இந்த லவ் பண்றதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதுக்கப்புறம் என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுவா. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் காதல வாங்காம அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளோட வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறான். இப்ப அடுத்த நாள் அவளோட வீட்டுக்கே நேரா போயிட்டு மறுபடியும் நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவளுக்காக தமிழ் கத்துக்கிட்டு டயலாக் சொல்றதுக்காக ட்ரை பண்ணுவான். தமிழ் எல்லாம் ஒண்ணு பேச வேணாம், நீ மலையாளத்திலே பேசு, நான் உன்னை சின்சியரா லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு சொல்லுவான். உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போயிட்டுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அவளோட அம்மாவுமே வந்துடுறாங்க. அப்ப நித்தியோட அப்பாவுமே அவனை பார்த்துட்டு செமையா அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவளை பாக்குறதுக்காக வீட்டு பக்கம் எல்லாம் வந்தவன் அவளதான சொல்லி மிரட்டுறாரு. அவரு அவனை அடிச்சதை ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டு கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறான்.